வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. அதில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் செத்ரோன்ஸோட நெக்ஸ்ட் பிளான் ரிவ்யூவில் இருக்குது. குந்தர் ஏன் சாம்பியன் ஆனார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நம்ம ரெஸ்லிங் கிங் ஓஜி சேனலில் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். அதாவதுங்க இப்போ நான் இந்த வீடியோ போடும்ல இந்த சேனலில் தான் செத்ரோன்ஸ் ஒரு பயங்கரமான ஹீல் கேரக்டராக இருந்தார் ஒரு காலத்தில். ஸோ அதுக்கப்புறமா ஜோக் பண்ணி இப்போ பயங்கரமான ஹீல் கேரக்டராக இருக்கார். அதே மாதிரி ட்ரூத்தும் ஒரு காலத்தில் பயங்கரமான வில்லன். எப்படிப்பட்ட வில்லன்னா நம்ம அவரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு பயங்கரமான வில்லத்தனத்தை பண்ணவர் தான் ட்ரூத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுவும் ஸ்மோக் பண்ணி பயங்கரமாக பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் அவரோட நேரம் சரியில்லாமல் ஒரு காமெடி கேரக்டர் பண்ணார். அந்த காமெடி கேரக்டர் ரசிகர்கள் மத்தியில் பிடிச்சிடுச்சு. ஸோ அதனாலேயே டோட்டலி கண்டினியூ பண்ணார். இப்போது டபிள்யூபிள்யூ சமீபத்தில் ட்ரூத் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா டபிள்யூ என்ன நினச்சிட்டாங்க, ட்ரூத் தானேன்னு. ஆனால் ட்ரூத்துக்கு இருக்கிற ஃபேன்ஸ் பேஸை பார்த்து உண்மையிலேயே மஸ்ஸல் ஆகிட்டாங்க. ட்ரூத்தோடைய ரசிகர்கள் உண்மையிலேயே ட்ரூத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதுனால அவருக்கு ஒரு ரீசான்ஸாக கொண்டு கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் ட்ரூத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு புஷ் கொடுத்தாகணும், ஒரு வாய்ப்பை கொடுத்தாகணும். அதனால் ட்ரூத் அப்படிங்கிறத தாண்டி ட்ரூத்தினால எனது காமெடி பீஸ் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் இவருக்கு புஷ்ஷும் கொடுக்கணும். ரசிகர்கள் மத்தியில் ட்ரூத்துக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்குன்னா கண்டிப்பாக புஷ் கொடுத்தாகணும். அதனால் என் பேர் இதுக்கப்புறமா ட்ரூத் இல்லை, ரான் கில்லட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூத் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார். ட்ரூத்தோடைய ரியல் நேம் தான் இந்த ரான் கில்லட். இப்போது இதுக்கப்புறமா அவர் அந்த கேரக்டரில் தான் இருக்க போகிறான். அண்ட் டபிள்யூபிள்யூ சோஷியல் மீடியாவில் ட்ரூத்தோடைய இந்த வீடியோ குந்தர் சாம்பியன் ஆனதை விட 2 மடங்கு அதிகம். 1.4 மில்லியன் வியூஸ் 10 ஹவர்ஸ்லேயே வந்துருக்குது. ஸோ அவருடைய முடியை கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் ட்ரூத் கிடையாதுன்னு. எஸ், ட்ரூத்னாலே அந்த லாங் ஹேர் தாங்க எப்போவுமே பிடிக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ட்ரூத்னால இந்த ஹேரு அந்த சடையப்பு வல்லர் மாதிரி அவர் சடையெல்லாம் போட்டு வச்சுருப்பார். அந்த ஹேரில் நான் இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. டோட்டலி ஆக்சுவலி மொத்தமாக வெட்டிட்டார். இப்போ மண்டையில் பார்த்தீங்கன்னா முடியே இல்லை. இதுக்கப்புறமா ட்ரூத் ஒரு மொட்டை அடித்து ஒரு பயங்கரமான கேரக்டராக வருவார்னு நினைக்கிறேன். ஸோ நான் எக்ஸைட்மெண்ட் செம்மையாக எதிர்பார்க்குறேங்க. ட்ரூத்துடைய கெட்டப் எப்படி இருக்கும், இனி வரப்போகிற ஸ்மேட்டோவில் அவர் எப்படி வரப்போகிறாருன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வி வாண்ட் ட்ரூத் கிடையாது, இதுக்கப்புறமா வி வாண்ட் ரான் கில்லட். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வாரம் ரெக்சன் ஃபேரிஸுக்கும் லிவ் மார்கனுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட்டிருக்கும். அண்ட் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த தடவை குயின் அண்ட் ஆஃப் த ரிங், அதாவது கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் மாதிரி குயின் ஆஃப் த ரிங்கும் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு செலக்ட்ஸாக இப்போது ரெக்சன் ஃபேரிஸை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலி 16 பேர். அந்த 16 பேரில் மொத்தமே 4 பேர் தான் செலக்ட் ஆவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆளாக செலக்ட் ஆகிருக்கிறாங்க. இன்றைக்கி நிக்கி பெல்லா இருக்கிறாங்க. மண்டே நைட் ராக்கு வந்திருந்தாங்க. ஸோ நீண்ட நாளுக்கு அப்புறமா நிக்கி பெல்லாவை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் நிக்கி பெல்லாவுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி தேவை அப்படிங்கிறதுனால ஆக்சுவலி நிக்கி பெல்லாவெலாம் இன்னும் கண்டினியூவெலாம் சண்டை போடுறது கிடையாது. இப்போ டபிள்யூ எவல்யூஷன் பேவரி நடத்துகிறாங்க. அதில் ஒரு மேட்ச் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நிக்கி பெல்லாவை கூட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. நிக்கி பெல்லா உமன் டிவிஷனை பற்றி பேசும்போது லிவ் மார்கன் கடுப்பாகி உமன் டிவிஷன்லேயே நான் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இதை பார்த்து கடுப்பான நிக்கி பெல்லா நாளாக முன்னாடி காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புராணத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் டபிள்யூபிள்யூவில் இப்போ இருக்கிற டாப் சூப்பர் ஸ்டார்ஸை பற்றி பேச ஆரம்பித்த உடனே கடுப்பான லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லாவை அட்டாக் பண்ணியிருக்காங்க. மக்களே ஸ்டோரியை டெவலப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிக்கி பெல்லாக்கும் லிவ் மார்கனுக்கு தான் ஒரு மேட்ச் வைப்பாங்க போல இருக்குது. சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நைட் ஆஃப் சாம்பியனுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ எவல்யூஷன் பேப்பர் நடத்துகிறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த நைட் ஆஃப் சாம்பியனில் கூட நிக்கி பெல்லாவுக்கு ஒரு மேட்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எவல்யூஷனில் ஒரு மேட்ச் கொடுக்கலாம். இன்றைக்கி ரிங் சேனல் குந்தர் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆனது உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்டாக இருந்தது. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா 3 வாரமாக இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி இன்றைக்கி மண்டே நைட்டால் முடிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஜே ஊசோவை பார்க்க முடியல. ஏன்னா ரெஸ்ல்மேனியாவில் அந்த மனுஷன் அப்படி கஷ்டப்பட்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார். இப்போ குந்தர்கிட்ட பறி போயிட்டார். குந்தர் ஒரு விஷயம் சொல்லுவார், டைட்டில் போனால் திருப்பி ஏன் கிட்ட டைட்டில் வரும்னு. அது நசமாக தாங்க இருக்குது. டபிள்யூபிள்யூக்கு குந்தர் 2 வருஷம் ஆச்சு. ஒரு தடவை இன்டர்கான்டினல் சாம்பியன், அதுவும் 400 நாளைக்கு மேலே. அடுத்த தடவை ஹெவிவெயிட் சாம்பியன், அது 250 நாள் மேலே. இப்போ மீண்டும் அவர்கிட்ட ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். ஜே ஊசோ தான் கெரியரில் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் 30 நாளும், வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை பரவாயில்ல அதை விட அதிகம் 53 நாளும் வச்சிருக்காரு. ஸோ ஜே ஊசோடைய பொசிஷனல் லெவல் அவ்வளோதான். அண்ட் ஃபேன்ஸ் மத்தியில் ஜே ஊசோவை ஹெவிவெயிட் சாம்பியன் ஆக்கின நேரம் சரியில்லை. சர்ப்ரைஸ்லேயும் இவரெல்லாம் சாம்பியன் ஆக வேண்டியது. ராயல் ரம்பிள் வெற்றி பெற்று ரெஸ்ல்மேனியாவில் சாம்பியன் ஆனது தான் ஏற்றுக்கொள்ள முடியலை.
ஏற்றுக்கொள்ள முடியலன்னா அப்போ உள்ள டாப் சூப்பர் ஸ்டார்ஸே சும்மா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. அண்ட் குந்தரை வந்து ஒரு டேப் அவுட் பண்ணுவதெல்லாம் நம்புறதே இல்லை. ஏன்னா டேக் டீமர் தான் அவர் வந்து சாம்பியன் ஆனார். பட் ஆனால் கோஃபி கிங்ஸ்டன் அளவுக்கு இல்லை. ஏன்னா ஜே ஊசோவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றதை ஏற்றுக்கல, அதனால தான் ஹேட் பண்ணாங்க. பட் ஆனால் கோஃபி வின் பண்ணணும்னு நினச்சாங்க. ஜே ஊசோ வந்து மணி இந்த பேங்க் வின் பண்ணிச்சு, கேஷ் பண்ணி இருந்தான்னு வைங்களேன், அந்த மூமெண்ட் நல்லா இருந்திருக்கும். டைரக்ட்லி ரசல்மேனியா போனது தான் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு டிசப்பாயின்மெண்ட். இப்போ டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியனா குந்தரை மீண்டும் ஆக்கிட்டாங்க. கண்டிப்பாக இதில் அடுத்த லெவல் திட்டங்கள் இருக்கலாம். ஏன்னா ஜே ஊசோ வச்சு அடுத்தது எந்த ஸ்டோரியை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத டபிள்யூ பார்த்தீங்கன்னா திண்டாடி இருப்பாங்க. ஏன்னா லோகன் பாலுக்கும் ஜே ஊசோக்கும் தான் மேட்ச் கொண்டு போக முடிஞ்சதே தவிர்த்து அடுத்தடுத்த பெரிய ஆப்பனண்ட்டை வச்சு மேட்ச் கொண்டு போக முடியலை. செத் ராலின்ஸ் இப்போ மணி இந்த பேங்க் வின் பண்ணிட்டாரு. பட் ஆனால் அவர் வந்து குந்தர் பக்கம் போக மாட்டார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது அடுத்தது சொல்கிறேன். இப்போ குந்தர் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிட்டார். அவருடைய அடுத்த ஆப்பனண்ட்டாக யாராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நைட் ஆஃப் சாம்பியனில் இவர் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுவாரான்னு தெரில. அப்படி டிஃபெண்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து இஜியோ டிராகோவா இப்போ இன்ஜுரியிலேருந்து ரெடியாக இருக்கார். அல்லது இப்போ ஒரு ஆள் நிறைய சூப்பர் ஸ்டார் இருக்காங்க, அவங்க கூட மோதலாம். ஜே ஊசோ கூட மறுபடியும் ஒரு மேட்ச் வேண்டாம். இப்போ நடந்து முடிஞ்ச மணி இந்த பேங்கில் உமன்ஸ் இன்டர் கணக்கு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண பெக்கி லீச் அவங்க இன்டர் கணக்கு சாம்பியன்ஷிப்பை இடுப்பில் கட்டி மரியாதை செலுத்துன்னு சொல்லும்போது லைரா வெல்கரை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி மண்டே நைட்டில் பேசிக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டு இந்த சாம்பியன்ஷிப்பை என் இடுப்பில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லைரா வெல்கரை வரும்போது ஷாக்கிங்காக பின்னாடி இருந்து வந்த பெய்லி பெக்கி லீச்சை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி ரசல்மேனியாவில் லைரா வெல்கரோடைய பார்ட்னர் பெய்லி தான். ஆனால் அந்த டைமில் பெக்கி லீச் ரிட்டன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டபிள்யூ வந்து பெய்லிக்கு ஃபேக்கான இன்ஜுரியை உருவாக்கிட்டாங்க. இப்போ அந்த பெய்லியை வச்சு ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கிறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு பெக்கி லீச் தான் ரசல்மேனியாவில் வந்து பெய்லி அட்டாக் பண்ணி லைரா வெல்கரோட டாக் டீமர் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியை கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது மிஸ்டர் மணி இந்த பேங்கை வெற்றி பெற்றிருக்க செத் ராலின்ஸ் வந்து இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டில் பெரிதும் எதிர்பார்த்தோம். குறிப்பாக ரோமன் ரிட்டன் ஆகலாம் பெரிய நியூஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அப்படியே சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியனான குந்தர் மேட்ச்சில் 2 பேருமே பயங்கர டயர்டாக இருந்தாங்க. குறிப்பாக மணி இந்த பேங்க் வெற்றி பெற்றவங்களோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மேட்ச்சில் டயர்டாக ஒரு ரெஸ்லர் இருக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் மணி இந்த பேங்கை கேஷிங் செய்ய வேண்டியது தான். பட் ஆனால் செத் ராலின்ஸோட இன்டர்வியூவில் ஒரு மணி இந்த பேங்கை தூக்கி கூட காட்டல, ஆக்சுவலி வந்து கூட நிற்கலை. அது உண்மையிலேயே ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. பிகாஸ் இந்த மேட்ச்சில் குந்தர் வந்து க்ளீனாக வின் பண்ணணும், செத் ராலின்ஸ்க்கு வேலை இல்லை. இப்போ குந்தர் ஒரு ஹீல் கேரக்டர், செத் ராலின்ஸ் ஹீல் கேரக்டர், அங்கே கேஷிங் செய்து சாம்பியன் ஆக வேண்டிய நிலை இல்லை. ஸோ அதனால் டபிள்யூபிள்யூ அதை புறக்கணிச்சிட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் ஒன்று கவனிச்சலான்னு தெரில, சிஎம் பங்க் அண்ட் ஜான்சனாக பேசி முடிச்சதுக்கப்புறமா செத் ராலின்ஸ் வந்து மணி இந்த பேங்கை தூக்கி காட்டியிருப்பார். என்கிட்ட மணி இந்த பேங்க் இருக்குது, நான் எப்போ வேணாலும் கேஷிங் பண்ணுவேன் அப்படிங்கிறத இன்டெரக்டாக காட்டிட்டு போயிட்டார். காய்ஸ் டபிள்யூபிள்யூ எதை நினைக்கிறாங்க எங்கே நினைக்கிறாங்கன்னு தெரில. அவர் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் தான் கேஷிங் பண்ணுவேன் சொல்லிட்டு இப்போ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் பக்கம் போகிறாரு. நல்லது தான். செத் ராலின்ஸ்க்கும் இந்த டைட்டில் விதவிதமாக வின் பண்ணால் நல்லா தானே இருக்கும். ஆல்ரெடி ஹெவி சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாரு. அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் பக்கம் போகிறது ஒரு நல்ல விஷயம்தான். மணி இந்த பேங்க் இருக்குது, தலைமை எப்போ வேணாலும் கேஷிங் பண்ணலாம், சாம்பியனும் ஆகலாம். செத் ராலின்ஸோட கேஷிங் வந்து வேஸ்ட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேஸ்ட்டாக இருக்குது, அப்படி ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைச்சிருக்க செய்திப்படி செத் ராலின்ஸ் வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் எல்ஐ நைட்டு கூட ஒரு மேட்ச் விளையாட போகிறாரு. ஆல்ரெடி போன ஸ்மாக்டவுனில் அட்டாக் பண்ணியிருப்பாரு. இன்றைக்கி ப்ரான் பிரேக்கர் வந்து நம்பர் 1 கண்டெண்டராக கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் வின் பண்ணலான்னு பார்க்கும்போது அதை தடுத்து நிறுத்ததுக்கு மண்டே நைட்டராக எல்ஐ நைட் வந்திருப்பார். இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா டபிள்யூபிள்யூடைய நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரில் டபிள்யூபிள்யூ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்ஐ நைட்டுக்கும் செத் ராலின்ஸ்க்கும் ஸ்டோரியை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் தான் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன் நைட் ஆஃப் சாம்பியன் வரைக்கும் கிடையாதா?